நான் வந்து 10 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். முட்டையில் மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம முட்டை வந்து வெள்ளைக்கரு மட்டும் போட்டு செய்யலாம், இல்லை சிலர் வந்து டயட்லாம் இருப்பீங்களே அவங்களாம் வந்து மஞ்சக்கரு வந்து சாப்பிட மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம். அதுவும் கடைசியில் சேர்த்துக்கணும், உடனே சேர்த்துக்கக்கூடாது. முட்டை சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முட்டையை இது போல் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துலாம். வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துருவோம். சேர்த்து கலந்துருவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலையை போட்டு நம்ம மஞ்சக்கரு வச்சுருந்தீங்களா அதையும் போட்டுருவோம். ஏன்னா கடைசியில் ஏன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வெள்ளைக்கரு தனியாக எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துட்டு கடைசியாக போட்டுக்கோங்க. இன்னொரு காரணமும் இருக்குது. முதலே மஞ்சக்கருவை போட்டு கலந்தோம்னா நல்லா அது வந்து கொல கொலன்னு ஆயிரும். அதனால கடைசியில் லைட்டாக இந்த மாதிரி போட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சக்கரு வந்து உடையாமல் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு 150 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருவோம். கூடவே 2 பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அடுத்து மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கலாம். நம்ம மற்ற குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கார குழம்பெல்லாம் செய்கிறப்போ நல்ல பொன்னிறமாக வதக்கும் பார்த்திங்களா, அது மாதிரியெல்லாம் வதக்காமல் லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் வந்து 2 முள்ளங்கியை சேர்த்துக்கிறேன். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா ரவுண்டாக வெட்டி போட்டு வதக்கி விட்ருவோம். கூடவே 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கி விடுவோம். அந்த தக்காளியும் முள்ளங்கியும் நல்லா வதங்கணும். நல்லா தக்காளியும் முள்ளங்கியும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துருவோம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவுக்காவது கெட்டி பக்குவத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்ல காரமாக சுருக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம காய் வதங்குறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதனால இப்போ எக்ஸ்ட்ரா உப்பு தேவையில்லை. பருப்பு புளியெல்லாம் ஊற்றுறப்போ போட்டுக்கலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். சாம்பார் தூள்லாம் போட்டு முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு. புளி போட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா புளி போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணும், இல்லை ரொம்ப கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேக விட்டுறலாம்.
பாருங்கள், நல்லா சாம்பார் வந்து நல்லா ஒரு கெட்டியாக ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. நல்ல ஒரு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சில்லி போட்டாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சின்னதாக போட்டால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், பன்னீரே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அப்படியே உங்களுக்கு இதில் தண்ணி சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரம் ஆகலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும். அவ்வளோதான், சில்லிக்கு வந்து பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுமே பன்னீர் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சில்லி பொரிச்சுக்கலாம். எல்லாம் செஞ்சு ஃபைனலாக வந்து பேசுகிறேன். பார்த்தீங்களா என்னெல்லாம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சமையல் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பண்ணி 10:30 ஆயிடுச்சு. நான் சாம்பார் வச்சு, அப்புறமா சாப்பாடு வச்சு, முட்டை சுக்கா செஞ்சு, இது என்னது பன்னீர் சில்லி செஞ்சுருக்கேன். எதுக்காக இத்தனை ஐட்டம் நைட்டில் செய்கிறேன்னா, காலையில் சகருக்கு ஏற்ற ஃபுட் இப்போயே செஞ்சு வச்சிடலான்னு. சரி, இப்போ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சில்லி மீதி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடும் விசில் இறங்கிடுச்சு, சாம்பார் வச்சு இறக்கியாச்சு. மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சில்லி பொரிச்சாலே வேலை முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம். சூப்பராக பன்னீரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து பன்னீரும் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. எவ்வளோ சிக்கன் சில்லி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பொரிச்சிட்டேன், மீதி வந்து நம்ம காலையில் பொரிச்சிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டை அரிசி, அதாவது கேரளா ரைஸ், சிகப்பு கலர் அரிசி பார்த்தீங்களா, அந்த அரிசி சோறும் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். இந்த மட்டை அரிசி வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால என்ன பண்ணுவேன்னா, நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதை விட அதிகமாக தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விட்டுருவோம். ஒரு 4-5 விசில் விட்டுட்டு, விசில் இறங்கினமே இறங்கி நல்லா கொதிக்க விட்டு வடிச்சிட்டோம்னா அந்த ரைஸ் வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இது தனியாக வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால குக்கரில் வேக வச்சு மறுபடியும் வடித்து எடுத்துடலாம். அதனால தான் தண்ணி நிறையா ஊற்றிருக்கேன். இது வேகட்டும். மற்ற வேலைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சு. இது வேக வச்சு இறக்குனா கம்ப்ளீட்டாக வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், இல்லை வேணான்னா காலையில் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். இதுதான் ஃபைனல் நம்ம சகர் ரெசிபி. சாப்பாடு வச்சு சாம்பார், முட்டை சுக்கா, அப்புறமா பன்னீர் 65, ஜூஸு, டீ அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்களும் சகருக்கு இந்த மாதிரி சாம்பார், பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா சைடிஷ் வந்து இந்த மாதிரி முட்டை சுக்காவும் பன்னீர் சில்லியும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். பாய்.